ஏலூர்பட்டி பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா செவந்திப்பட்டி அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே போய் நம்ம நீரோட்டம் பார்த்து சிறந்த முறையில் போர் போட்டு கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம யூடியூப் சேனல்லே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம்னார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குறோன்னா நாமக்கல் டு திருச்சி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஏலூர்பட்டி அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள செவந்திப்பட்டிங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு செடி, இந்த கொட்டமுத்து செடி போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. ஆல்ரெடி இந்த தோட்டத்தில் கிணறு, போர் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல. இப்போ இருக்கிறது ட்ரை ஆகிட்டு இருக்குது. அதனால் வேறு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி தான் கூப்பிட்டுருந்தாங்க. நாமளும் ஃபுல்லாக அவங்க தோட்டத்தை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தோம் பாயிண்ட்டை. அதாவது நாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடும் ப்ளஸ் சயின்டிஃபிக் மெத்தட் ரெண்டு மெத்தட்லேயும் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து சர்வே பண்ணி அவங்களுக்கு பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்தோம். அடிக்கடி செக் பண்ணி பார்த்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டமில் ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்பே வரும். அடுத்து ரெண்டு அது கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 750 அந்த ரேஞ்சு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900, அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 மட்டம் நல்ல மட்டமாக இருக்குது. அது இல்லாமல் 2 மட்டம் சிறு மட்டமும் இருக்குது. எப்படி ஒரு 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லிட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வே பண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம போர் போட்டது தெரியாது. ஓட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வண்டி வந்ததுப்போ போர் போட்டோம், பரவாயில்ல நல்ல தண்ணி ஆயிடுச்சு அப்படிங்கிற சொன்னாங்க. அப்புறம் எவ்வளோ டெல்லு தண்ணி வந்துச்சுங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க ஃபஸ்ட்டு 280 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 710 அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேப் வந்துடுச்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 780 800 வரைக்கும் ட்ரில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கீழே போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்துருக்கும். ஆனால் இதுவே 2 இன்ச் தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு, சரி போதும் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். சரிங்களா, இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் விவசாயத்தோட்டத்தில் தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா, நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஓரத்தில் ஒரு புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் தரும். சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா எஃப்எம்பி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் வந்து சர்வே பண்ணி கொடுத்துட்டு தவிர அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா ஒரு 90-95% வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுது. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆஃப் பண்ணுறது எதுக்கா? ஆஃப் பண்ணி